சீமானுடைய பேச்சு இப்போ ஒரு விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது. உண்மையிலே அவருடைய நோக்கமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளத்தில் தன்னை பற்றிய ஒரு விவாதம் நடந்து கொண்டு, ஊடகத்தில் தன்னுடைய வெளிச்சம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதன் வழியாக தன்னை தன்னுடைய தேய்ந்து போய் கொண்டிருக்கின்ற செல்வாக்கை தூக்கி நிலைநிறுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் அவர் செயல்படுகிறார் என்பதுதான் இந்த சர்ச்சையிலிருந்து நாம் உணர வேண்டிய அவசியம் அவருக்கு புரிகிறது. ஒரே ஒரு உதாரணம், சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறியதை சீமான் 2 நாட்களுக்கு முன்பு அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிவிடலாம் என்று சொன்னார். ஒரே நாள் இடைவெளியில் ஆளுநர் செய்தது மிக சரியான செயல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் இடைவெளியில் இப்படி ஒரு பல்ட்டி அடித்தவர் வரலாற்றை பேசுகிற போது எத்தனை பல்ட்டிகள் அடித்திருப்பார் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெரியார் ஏதோ ஒரு கருத்தை பேசினார், பெண்களுடைய உடல் உறவை பற்றி ஒரு கருத்தை பேசினார் என்று பெரியாரை பற்றி ஒரு அவதூறை சொன்னார். இது அவதூறு, திட்டமிட்ட பொய், பெரியார் அப்படி எதுவும் பேசவில்லை என்று மறுப்பு வந்தது. உடனே அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் 1953ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி விடுதலையில் இப்படி எழுதியிருக்கிறார் என்று ஒரு கார்டை போட்டார்கள். உடனே இவர்கள் சொன்ன அந்த தேதியிட்ட விடுதலையில் 4 பக்கத்திலும் இப்படிப்பட்ட எந்த ஒரு செய்தியும் இல்லை, எனவே இது திணிக்கப்பட்ட ஒரு ஃபேக் செய்தி என்று ஆதாரபூர்வமாக மறுப்பு வந்துவிட்டது. ஆக அவருடைய முதல் பொய் அம்பலமாகிவிட்டது. இரண்டாவது ஒரு பொய் சொல்கிறார், சமூக நீதியை நாட்டிலே கொண்டு வந்தவர் ஆணைமுத்து, பெரியார் சமூக நீதியை கொண்டு வரவில்லை என்று இரண்டாவது ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டார். பெரியார் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலேயே சமூக நீதிக்காக போர்க்கொடி உயர்த்தி அது அமுல்படுத்தாத காரணத்தினால் அதிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் கண்டு சுயமரியாதை இயக்கத்தின் வழியாக சமூக நீதிக்கான போராட்டத்தை அவர் முன்னெடுத்து வந்தார். 1925இல் ஆணைமுத்து அவர்கள் பிறக்கவே இல்லை. 1928இல் முத்தையா முதலியார் என்பவர் இடஒதுக்கீட்டு கொள்கையை கொண்டு வந்தபோது பெரியார் அதை பாராட்டி வரவேற்று உங்கள் குழந்தைகளுக்கு முத்தையா என்று பெயர் சூட்டி வருகின்ற ஆட்சிகளுக்கும் இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் போராடினார். அப்போது ஆணைமுத்து அவர்கள் குழந்தையாக இருந்திருப்பார். அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டுக்கான நெருக்கடிக்கான ஒரு நெருக்கடி இடஒதுக்கீடு கொள்கையை அமல்படுத்த முடியாத ஒரு நிலை தமிழகத்தில் உருவான போது அதை எதிர்த்து முதல் குரல் கொடுத்து போராட்ட களம் அமைத்த பெரியார், அதன் காரணமாகத்தான் அப்போது காமராசர் இருந்தார். பெரியார் குரலை காமராசரை எடுத்து சென்று நேருவிடம் சொன்னார். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய முதல் அரசியல் சட்டம் இடஒதுக்கீட்டுக்காக பெரியார் இயக்கமும் அதை பின்பற்றி அண்ணா அவர்கள் நடத்திய இயக்கத்தின் காரணமாக அது திருத்தப்பட்டது. இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் திருத்தத்திற்கு வழி அளித்தது பெரியார் நடத்திய சமூக நீதி போராட்டம். அதை நேருவே நாடாளுமன்றத்தில் தென்னகத்தில் எழுந்த சில சர்ச்சைகளின் காரணமாக இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று நேருவே போராடி இருக்கிறார். அதற்கு பிறகு 52, 53களில் தான் பெரியார் இயக்கத்திலே ஆணைமுத்து சேர்ந்து பெரியாரோடு பயணித்து பெரியார் தொண்டராக வாழ்ந்து பெரியார் இறக்கின்ற வரை பெரியாருடைய தொண்டராக வாழ்ந்து பெரியார் இறந்ததற்கு பிறகுதான் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இப்போ ஆணைமுத்து கொண்டு வந்தால் ஆணைமுத்துக்கும் பெரியாருக்கும் இடையே ஏதோ ஒரு மோதல் என்பதை போல ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறார். இப்போ அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால், பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் மோதல், 2 பேரையும் ஒப்பிடாதீர்கள். பெரியாருக்கும் வஉசிக்கும் மோதல், 2 பேரையும் ஒப்பிடாதீர்கள். பெரியாருக்கும் ஆணைமுத்துக்கும் மோதல், 2 பேருக்கும் ஒப்பிடாதீர்கள். பெரியாருக்கும் வள்ளலாருக்கும் மோதல், 2 பேரையும் ஒப்பிடாதீர்கள் என்று இருக்கிற தலைவர்களிலிருந்து பெரியாரை முரண்பாடாக சித்தரித்து அவர்களிலிருந்து பெரியாரை தனிமைப்படுத்தி விடலாம் என்ற ஒரு சூழ்ச்சிகரமான பிரச்சாரம் இப்போது சீமானால் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. சரி, பார்ப்போம். வணங்கத்தக்க தலைவர் ஒரு பெரியார் என்று வஉசி சொன்னார். வஉசி மறைவின் போது பெரியார் பங்கேற்று தன்னுடைய இறுதி கண்ணீர் அஞ்சலியை செலுத்தினார். ஆக வஉசியும் பெரியாரும் ஒன்றுபட்டு சுயமரியாதை தளத்தில் சமூக தளத்தில் உயிரோடு பயணித்தவர்கள். இப்போ வஉசி பெரிய தியாகம் பண்ணிட்டாரு, பெரியார் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்குறதுக்கு பேர் சிண்டு முடிகிற வேலை. இது பச்சை சந்தர்ப்பவாத அரசியல். சரி, அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ஒப்பிடலாமா என்று கேட்கிறார். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் கொள்கை உறவுமான ஒரு நட்பு இருந்தது வரலாறு. வேலூரிலே அம்பேத்கருடைய படத்தை திறந்து வைத்து பெரியார் பேசுகிற போது அம்பேத்கரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். இப்போ அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றா வைக்காதீங்க, இது என்ன பேச்சு? வள்ளலார் செய்யவில்லையா? அதை விட பெரியார் என்ன கிழித்து விட்டார்? வள்ளலார் செய்தார், மதத்தை எதிர்த்தார், சடங்குகளை எதிர்த்தார், அதை பெரியார் ஆதரித்தார். வள்ளலாருடைய அந்த கடைசி திருமுறைகளை பெரியார் புத்தகம் போட்டு வெளியிட்டார். அவர் ராமலிங்க சுவாமி நல்ல சீர்திருத்தம் செய்தார் என்று சொன்னார். ஆனால் அவரால் ஒரு போராட்டத்தை நடத்த முடியவில்லை, ஒரு இயக்கத்தை நடத்த முடியவில்லை, கொள்கையை வழிகாட்டினார்.
அந்த கொள்கையை இன்னும் தீவிரமாக மக்கள் மன்றத்திலே வள்ளலாரை ஆதரித்து அதை மேலும் நீட்சியாக்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்றதுதான் பெரியார். எனவே வள்ளலாருக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இல்லை. வள்ளலார் செய்ததை இன்னும் தீவிரமாக தமிழ்நாட்டு மக்களிடம் கொண்டு சென்றவர் பெரியார். ஆக பெரியாருக்கு வள்ளலாருக்கும் சண்டை இருக்குது, அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் சண்டை இருக்குது, இன்று வஉசிக்கும் பெரியாருக்கும் சண்டை இருக்குது, ஆனைமுத்துக்கும் பெரியாருக்கும் சண்டை இருக்குது என்று சொல்லி இந்த சிண்டு முடிகின்ற வேலையின் மூலம் பெரியாரை தனிமைப்படுத்தலாம். இந்த தனிமைப்படுத்துகிற திட்டம் யாருக்கு பயன்பட போகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை ஒரு இந்துத்துவ பூமியாக மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு தடையாக இருப்பது பெரியார் மட்டும்தான். எனவே அந்த பெரியாரை அகற்ற வேண்டும் என்ற RSS சித்தாந்தத்தை பரப்புவதற்காக அதனுடைய தூதுவராக அவர் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அண்ணாமலையும் இன்றைக்கு பெரியாரை பற்றி அவர் கூறியது கருத்து சரிதான் என்று ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருப்பதிலிருந்தே இரண்டு சக்திகளுடைய முகத்திரைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.